என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் டாக்டர் தான். பெரிய ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாம 2 நாளைக்குள்ள போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டு நாளைக்குள்ள நம்ம டாக்டர் கிட்ட போறோம். நீ ரெடியா இருக்க? இவர் வேற இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அங்க மட்டும் போனோம், கண்டிப்பா நான் பிரெக்னன்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். சுலபமா மாட்டிப்பேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன கல்பனா, இதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நீதான் நடிப்புல சூரப்புலியாச்சே. எப்பவாச்சும் இந்த மாதிரி நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி சீன் வரும். அது இன்னைக்கு வந்திருக்கு. அடிச்சு தூள் பண்ணிடு. உடம்பு சரியில்லாம படுத்துக்கலாம். இது ஓகே. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னோம். என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? கல்பனா, கல்பனா, என்னங்க? எந்திரிமா ஒரு நிமிஷம். என்ன விஷயங்க? எந்திரிமான்னு சொல்றேல, எந்திரி ஒரு நிமிஷம். என்னால முடியலங்க. பேசாம என்ன விடுங்க, நான் அப்படியே படுத்துக்கிறேன். சொல்றேன் இல்லம்மா, எந்திரி ஒரு நிமிஷம். எந்திரிமா, எந்திரி வா. ஐயோ, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வீக்கா இருக்க? காலையில இருந்து 4 தடவை வாந்தி. என்னால முடியலங்க. வாந்தியா? ஏன் வாந்தி எடுத்த? ஏங்க, வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு வாந்தி எடுக்காம பூந்தி அடிப்பா? கர்ப்பிணி பொண்ணுங்க வாந்தி எடுக்கிறது சகஜம் தானே. இதுக்குதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு. அந்த டாக்டர் மட்டும் பார்த்தாச்சுன்னா அப்படியே வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிடும். போலாமா? ஐயோ, நாம ஒரு பிளான் பண்ணா இவரு ஒரு கதையை சொல்லி மாத்திட்டு வர போல இருக்கே. எந்திரி கல்பனா. ஐயோ, சத்தியமா என்னால முடியலங்க. தலையெல்லாம் சுத்துது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உன்னால முடியலன்னா என்ன இப்போ? நான் உன்னை தூக்கிட்டு போறேனே. நீ எதுக்கு கவலைப்படுற? வா. என்ன சொன்னீங்க? தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். நாகராஜ் வேதவள்ளிய தூக்கிட்டு போனான்னு சொன்னாங்க. இப்போ இவரு நம்மள தூக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. கடவுளே, எங்களை காப்பாத்தணும்பா. ஏய், என்ன உக்கானே தூங்குறாரு? எப்ப கண்ணு முழிப்பாரு? டேய், சத்தமா பேசாதடா. சித்தர் தியானத்துல இருக்காரு. ஏன்டா இப்படி பேசுற? கரெக்டா சொல்லுவாரா? மாப்பிள, கைரேகை பார்த்து ஜோசியன்னு சொல்றதுல சித்தர் இந்த ஜில்லாவிலேயே அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல, தெரியுமா? ஐயா, அவ்வளவு பெரிய அப்பா டகர் அவரு. டேய், சும்மா இரேண்டா, கேட்டுற போது. உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, என் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட கைரேகை பார்க்கணும். பாத்திரலாம். அவருக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கையை நீட்டுங்க. என்னடா இது? வெயிட் அண்ட் சீ. கையை கேமராவுக்கு நேரா காட்டுங்க. இப்ப கையை எடுத்துங்க. ஏய், என்னடா பண்றாரு அவரு? மாப்பிள, பூத கண்ணாடியில ஊத்து ஊத்து பார்த்து ஜோசியன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். சித்தருக்கு லேசா லாங் சைட்டு வேற. அதான் உள்ளங்கைய போட்டோ எடுத்து அதை ஜூம் பண்ணி உனக்கு பலன் சொல்ல போறாரு. தேங்க்யூ. ஆயுள் ரேகை ஓகே. தன ரேகை ஓகே.
ஓ ஆனா சனி ரேகை தம்பி கன்னிராசியா? எஸ் எஸ் ஐ அம் அப்ப 2-3 கன்னிகளால நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்களே. டேய் சித்தர் கேக்குறாருல சொல்றா. அதே இந்த 2-3லாம் இல்ல சாமி, 2 தான். 2க்கும் 3க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா சாமி. 2-3 ஆகலாம், 3-4 ஆகலாம். ஐயோ அதான் ஒண்ணு வேணாம் சாமி, நீங்க வேற என்னால இதே முடியல. நாகராஜனை நோக்கி சாரைகள் சாரசாரியா வர்றது சகஜம்தானே. ஆஹா பாத்தியாடா, உன் பேரு நாகராஜங்கிறத சித்தர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. சித்தர் மகிமையே மகிமை. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, நான் சொல்றது சரிதானே? சாமி இப்ப கனவு கண்டுட்டு கதி கலங்கி போய் ஓடி வந்திருக்க, அதுவும் சரிதானே? சாமி உங்க மகிமையே மகிமை சாமி. கனவுல கண்ட காட்சி பழிச்சிருமோன்னு பயப்படுற, அப்படித்தானே? ஆமா சாமி. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. உன்னோட ஜாதக பலன்படி அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் தாக்க போகுது. புயலா? அது சாதாரண புயல் இல்ல, மன்மத புயல். மன்மத புயலா? சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி கோடியில ஒருத்தருக்கு தான் மன்மத பயிற்சி நடக்கும். அதான் இப்ப தம்பிக்கு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல பெயர்ச்சிடா. என்ன சொல்றாருன்னே புரியலையே. அடுத்த 48 மணி நேரத்துல உனக்கு மிகப்பெரிய சோதனை நடக்க போகுது. என்ன சோதனை சாமி? 5 புலன்களையும் நீ அடக்கி ஆள வேண்டிய நேரம் இது. உன்னோட பிரம்மச்சாரியத்தை தீவிரமா கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீ உன் பிரம்மச்சாரியத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் அழகா தெரிவாங்க, காதலா பழகுவாங்க. மன்மதன் உன் மேல மலர்களை விடாம தொடுத்துக்கிட்டே இருப்பான். உன் மனைவியானாலும் சரி, காதலியானாலும் சரி, நீ காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட போயிடாத. உன் பிரம்மச்சரிய தவத்தை கலைச்சிராத. மீறி யார் மேலேயாவது காதல் வயப்பட்ட, பட்டா நீ பொண்ண தொட்ட, நீ கெட்ட. சோலி முடிஞ்சு. கெட்ட நேரம் வந்து உன்னை ஆட்டி படைக்கும். ஐயோ ஆஞ்சநேயரோட நேரடி சாபத்துக்கு நீ ஆளாவ. நவக்கோள்களும் உனக்கு எதிரா வந்து நிற்கும். காதல் மோகத்துல மூழ்கி நீ குட்டிச்சேவரா போயிருவ. ஐயோ சாமி, என்ன சாமி சொல்றீங்க? சுய கட்டுப்பாடோட இருன்னு சொல்றேன். மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, 2 நாளைக்கு விலகி இருன்னு சொல்றேன். சாமி அப்படி இருந்தேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நான் ஒரு மாதிரி கெத்தா இருப்பேன்ல. இதை மட்டும் நீ கவனமா கடைப்பிடிச்சிட்டா ஆடி போய் ஆவணி வரும்போது நீ ஓஹோன்னு வருவ. நீ ஒசரத்துக்கு போய் உச்சாணி கொம்புல இருப்ப. வெற்றிகள் உன் காலடியில குவியும். நினைச்சதெல்லாம் சாதிச்சு நீண்ட ஆயுளோட இருப்ப. கவலைப்படாம போயிட்டு வா. வெரி ஸ்வீட். காணிக்கைய சாமி காலடியில வைங்க. கணிசமான காணிக்கையா வைங்க. வை வை அடிப்பானோ. மகிழ்ச்சி. ஆஹா பலிடா. ஓ சம்பா. ஹரி ஓ சாம்போ. ஹரி ஓ சாம்போ. ஓ சம்பா. ஹரி ஓ சாம்போ. ஓ சம்பா.